முழு மனசோட தேடணும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மை குறைவிடாது. கையை தட்டி. நீங்கள் சரியாக கர்த்தரை தேடுறீங்களா இல்லையானா எப்படி தெரியும்? குறையவே இருக்காது சார். சரீர ஆரோக்கியத்தில் குறை இருக்காது, சாப்பாட்டில் குறை இருக்காது, சந்தோஷத்தில் குறை இருக்காது சார். எத்தனை புரியுது? ஆமாம், குறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. எது இல்லைன்னாலும் நிறைவாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வாழ்க்கை. என்ன இருந்தாலும் இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதுதான் அந்த வாழ்க்கை. ஒருத்தன் ஏழையாக இருக்கிறான், சரிங்களா, அவன் வீட்டில் கஞ்சி தான் இருக்குது, ஆனால் சந்தோஷமாக குடிப்பான் பாருங்க. கர்த்தர் எனக்கு தந்த போஜனம். இந்த பேருக்கு நடிப்பீங்க சிலர். ஸ்தோத்திர ஆண்டவரே, இந்த உணவை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இது எவ்வளோ விலையேறப்பட்ட உணவு தெரியுமா, மனசுக்குள்ளே ஃபுல்லாக பிரியாணி தரலையான்னு வைத்தறிச்சல் இருக்கும். இங்கே வெளியில் நடிப்பு அது கிடையாது. கஞ்சி இருந்தால் கூட இந்த உணவை தந்ததுக்காக நன்றி அப்பா, ஆமேன் அப்படின்னு ஒரு நிம்மதியாக திருப்தியாக சாப்பிட்றான் பாருங்க. அதான் வாழ்க்கை. பிரியாணிக்கு ஆசைப்பட்டு கஞ்சி குடிச்சிட்டு இருக்கிறது நிறைவாக நடத்துகிறாருங்கிறது கிடையாது. எது இருக்கிறதோ அது நிறைவான வாழ்க்கை, அந்த மனசு, சரிங்களா. அப்போ கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது. ஆமேன். சாப்பாட்டில் குறைவு இருக்காது. ஆமேன். சந்தோஷத்தில் குறைவு இருக்காது. கணவன் மனைவி பிள்ளைகள் உறவில் குறை இருக்காது. அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற, கிறிஸ்துவனுடைய வசனத்தின் நிமித்தம் வருகிற நெருக்கங்கள், ஓத்திரவங்கள், அந்த மாதிரி பாடுகள் சிலது இருக்கலாம். ஆமேன். தேவனுக்கு சித்தமானால் அதுவும் உங்களுக்கான டெஸ்ட். ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஆமேன். ஆமாம், ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, முழு மனசோட கர்த்தரை தேடுவோம். ஆமேன். கர்த்தரை தேடுறோமா கரெக்டாக அப்படின்னா குறைவில்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ளே வந்திருப்பீங்க. இன்றைக்கி என்னெல்லாம் குறைவு இருக்கோ இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுது. சொல்லுங்கள், இன்னைக்கு நான் முழு மனசோட கர்த்தரை தேடுவேன். ஆமேன். என்னுடைய குறைகள் எல்லாம் நீங்கி போகும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்ற வார்த்தை என் வாழ்க்கையில் பலிக்கும். கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நான் அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணுறேன். சொல்லுங்கள், கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்கிற வார்த்தை என் வாழ்க்கையில் பலிக்கும். நான் எதுலையுமே குறைபட்டு போக மாட்டேன். பண விஷயத்தில் குறைபட்டு போக மாட்டேன். நகை விஷயத்தில் குறைபட்டு போக மாட்டேன். எதுவுமே எல்லாம் எனக்கு உண்டாயிருக்கும். எனக்கு குறைவானது எனக்கு இல்லைங்கிற எதுவுமே இருக்காது. அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கையில் நான் இருப்பேன். எது இருந்தாலும், இப்போ எது இருந்தாலும் ரம்யமாக கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி வாழ்கிறீங்க இல்லையா, இதுதான் உங்களுக்கு அதெல்லாம் கொண்டு வரும். இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் நன்மையில், கொஞ்சம் சுகத்தில், கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறீங்க இல்லையா, இப்போ உங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவர் கொஞ்சம் சுகம் தந்திருப்பார், கொஞ்சம் பலன் தந்திருப்பார், கொஞ்சம் ஆரோக்கியத்தை தந்து ஒரு வேலையை தந்திருப்பார், ஒரு தொழிலை தந்திருப்பார், சரிங்களா, ஒரு விவசாயத்தை தந்திருப்பார். அதில் எவ்வளோ உண்மையாக ரம்பியமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த உணவுக்காக நன்றி. இப்போ இன்றைக்கி கஞ்சை குடிக்கலாம், நாளைக்கு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடும், என் அப்பா என்ன உயர்த்துவார். இன்றைக்கி இதுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் இப்போ இந்த கஞ்சை பார்க்கும்போதெல்லாம் பிரியாணி தரலையே, இவரெலாம் ஒரு ஆளா பிரியாணி தரலையேன்ட்டு அவரை திட்டி சாப்பிட்டு இன்னும் கஞ்சி கூட கிடைக்காத ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. ஆனால் மாறாக அந்த இடத்துல ஆண்டவரே இந்த உணவு தந்திருக்கீங்களப்பா, கோடி ஸ்தோத்திரம். இந்த பணத்தை தந்திருக்கிறீங்க, இந்த வருமானத்தை தந்திருக்கிறீங்க. நிறைய கடன் இருக்கும், ஆனாலும் இந்த வருமானத்தை தந்திருக்கிறீங்களா, கோடி ஸ்தோத்திரம். அதில் உண்மையாக இருங்க. ஆமேன். அதில் உண்மையாக இருங்க. நிறைய பேர் கர்த்தர் தந்தா நான் கொடுக்குறேன் ஊழியத்துக்கு, இல்லை ஆமாம், வரவே வராத. எத்தனை பேர் புரியுது? நான் கர்த்தர் எனக்கு தந்தா நான் ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லி எத்தனை பேர் கொடுத்துருக்குறீங்க? கொடுத்துருக்கே மாட்டீங்க. வரவே வந்திருக்காது, வராது. ஆமாம், ஏமாந்து போயிடாதீங்க, வராது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு கொஞ்சம் போல் ஒரு வருமானம் தந்தார். அந்த வருமானத்தை நம்பி கர்த்தருக்குன்னு கொடுக்காம அவ்வளோத்தையும் சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டுட்ருக்குறோம் நம்ம. அதனால தான் வந்ததெல்லாம் ஸ்டாப் ஆகிருக்கும். என்னைக்கு இதை உணர்றீங்களோ அப்போ தான் மறுபடியும் ரிலீஸ் ஆகும். நம்ம வாழ்க்கையை தேவன் மாற்றுறார். அப்படியே உங்களை ப்ளஸ் பண்ணு. எல்லா குறைகளும் நிறைவாகும். ஏற்றுக்கொள்கிற உங்களுக்கு நடக்கும் சார், உங்களுக்கு நடக்கும். அநேக சாட்சிகளை தேவன் எழுப்பிட்டு இருக்கிறார். உங்களையும் எழுப்புவார், சாட்சியாக மாற்றுவார்.